அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. இந்த வீடியோவில் நம்ம ரூ. 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமிங் மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பியோர் கேமிங் மொபைலும் பார்க்க போகிறோம். அதே சமயம் கேமிங்க்கும் பெஸ்ட்டாக இருக்க மாதிரி, கேமராக்கும் பெஸ்ட்டாக இருக்க மாதிரியான மொபைலையும் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்ரவுண்டிங் மொபைல்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த விதமான மொபைல் வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. அப்போ மட்டும் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம். உங்களுக்கு தேவையான மொபைல் எந்தெந்த மாதிரியான மொபைல்னு பார்த்துட்டு அந்த மொபைலை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நேர்ஸோ 70 ப்ரோ தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே 120 ஹெர்ட்ஸ் இருக்குது. ஸோ தரமான டிஸ்பிளேவை நமக்கு எங்கே கொடுத்துருக்காங்க. 2000 nits பீக் பிரைட்னஸ் இருக்குது. ஸோ அவுட்டோர் விசிபிலிட்டியில் மேக்ஸிமம் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அண்ட் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகா பிக்சல் OIS கொண்ட சோனி IMX890 என்ற தரமான சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ லோ லைட் ஆகட்டும், டே லைட் ஆகட்டும், பிக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சருமே கொடுத்துருக்காங்க. வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். இது ஒரு நல்ல விஷயம். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க நண்பா. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்ட் 14 லான்ச் ஆயிருக்கு நண்பா இந்த மொபைலில். அது மட்டும் இல்லாமல் 2 வருஷத்துக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரும்னு சொல்லிட்டு ரியல்மி சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ராசஸர்னு வரும்போது Dimensity 7050 தான் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்துருக்கலாம். பட் ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷனை கம்பேர் பண்ணும்போது இது ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்டுக்குன்னு பார்க்கும்போது. அண்டு 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி இருக்குது. 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ சார்ஜிங் ஸ்பீடு அங்கே கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வரும்போது டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இருக்குது. 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. அண்ட் ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட்டுமே தந்திருக்காங்க நண்பா. ஓகே, இந்த மொபைலோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போது 8GB 128GB ரெண்டு பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 18,260 ரூபாய்க்கு இப்போதைக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த பட்ஜெட்டுக்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, கேமரா அண்ட் பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தால் ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டிங் மொபைலாக இருந்திருக்கும். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேமிங் நான் விளையாட மாட்டோம் ப்ரோ, மற்றபடி டே டு டே பெர்ஃபார்மன்ஸ் மல்டி டாஸ்கிங்லாம் எனக்கு ஓகேவாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரியல்மி நேர்ஸோ 70 ப்ரோவை கன்சிடர் பண்ணலாம். கேமராவும் பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் டிஸ்பிளேயுமே பெட்டராக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9s 5G அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.77 இன்ச்சஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் 1800 nitsக்கான பீக் பிரைட்னஸ் இருக்குது. 2160 ஹெர்ட்ஸ் PWM டிமிங் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. அண்ட் 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு OIS இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 4K வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஓகேவாகவே இருந்தது. ஆண்ட்ராய்ட் 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 2 இயர் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 இயர் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோம்னு சொல்லிட்டு iQOO சொல்லியிருக்காங்க. அண்ட் LPDDR4Xக்கான ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. 8 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது நண்பா. 5500 mAh என்ற ஒரு லாங் லாஸ்டிங்கான பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி 3.5 ஆடியோ ஜாக்குமே இல்லை. SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை. இது ஒரு சின்ன நெகட்டிவ். 8GB 128GB வேரியன்ட் 20,000 ரூபாய்க்கு இப்போதைக்கு சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ 20,000 ரூபாய்க்கு இதனோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் CMF Phone 1 தான். இந்த மொபைல் நமக்கு 6.67 இன்ச்சஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ தரமான டிஸ்பிளேன்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு வரும்போது. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கிறது எக்ஸ்ட்ரா பாசிட்டிவான விஷயம். டிசைன்னு பார்க்கும்போது வேறு லெவலான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேருக்கு இது பிடிக்காமல் போகலாம். பட் பிடிச்சிருக்கவங்களுக்கு இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிசைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். டீசெண்டான செல்ஃபி கேமரா செட்டப்புமே நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஆண்ட்ராய்ட் 14 தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 7300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஃபோன் பெட்டராகவே இருக்கும். அண்ட் 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. 2 வருஷம்
ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோன்னு சொல்லிட்டு நத்திங் சொல்லியிருக்காங்க. அண்ட் பேட்டரின்னு வரும்போது 5000 mAh பேட்டரி 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது இங்கே 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை, பட் ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் சப்போர்ட் தந்திருக்காங்க. 6GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 16,000 சேல் ஆகிட்டு இருக்குது. அந்த 1000 எக்ஸ்ட்ரா நத்திங்கோட பிராண்ட் வேல்யூக்காகவும் அந்த டிசைனுக்காகவும் தான். சப்போஸ் 16,000 உங்கள் பட்ஜெட் இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா 15,000 கிடைக்கும். அப்படி இல்லைனா மற்ற மொபைல்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதனோட பாசிட்டிவ்ஸ் டிஸ்பிளேவை சொல்லலாம், டிசைனை சொல்லலாம், கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நத்திங்ன்றதால பாக்ஸில் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறதில்ல. ஸோ அது மட்டும் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஃபோனே 16,000 வருது அண்ட் சார்ஜர் வேறு நமக்கு ஒரு கிட்டத்தட்ட 1000 ருபீஸ் வரும். ஸோ 17,000 ஸ்பெண்ட் பண்ணி இந்த மொபைலை நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும், அந்த நத்திங்கோட டிசைன் வேணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும். ஓகே நண்பா, இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஓகேவான்னு பார்த்துக்கோங்க, பட்ஜெட் ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் இந்த மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ X6 தான். இந்த மொபைலில் நமக்கு 120Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 1800 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஒரு தரமான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் கேமரான்னு வரும்போது 64+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் பிரைமரி கேமராவில் நமக்கு OISம் இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். நைட் ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்டு 13 தான் இந்த மொபைலில் லான்ச் ஆகிருக்கு. என்னதான் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணாலும் ஒரு இயர் பழைய சாஃப்ட்வேரோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக இந்த மொபைலுக்கு இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. அது 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 5100 mAh பேட்டரி, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், IR பிளாஸ்டர் இருக்குது, பட் SD கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை. 8GB 256GB வேரியன்ட் 22,000 லான்ச் ஆகிருந்தாலும் இப்போதைக்கு 20,000 தான் சேல் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லா இருக்குது, கேமரா நல்லா இருக்குது, அண்ட் பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, பேட்டரி சார்ஜிங் பெட்டராகவே இருக்குது. பட் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி ஆண்ட்ராய்டு 13 தான் இந்த மொபைல் லான்ச் ஆனது. எல்லா மொபைலும் ஆண்ட்ராய்டு 14 கிடைக்கும்போது நீங்கள் ஆண்ட்ராய்டு 13 வாங்க தயாராகிங்கன்னா நீங்கள் போக்கோ X6 தான் பர்ச்சேஸ் பண்ணலாம். இதனோட ரிவ்யூ. ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches Full HD + AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz இருக்குது. டச் சாம்பிளிங் ரேட்னு பார்க்கும்போது 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. அண்ட் 1800 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளேன்னு வரும்போது ஒரு தாறுமாறான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஃப்ளாட் டிஸ்பிளே தான், கர்வ் டிஸ்பிளே இல்லை. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். அண்ட் கேமராஸ்னு வரும்போது 50+8 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாக இருந்தது. ஆண்ட்ராய்டு 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Dimensity 7200 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் இருக்குது. ஸோ 7 lakh AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ரீச் ஆகுது. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. 7 5G பேண்ட் சப்போர்ட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி அண்ட் 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி டிபார்ட்மெண்ட்டுமே நல்லாயிருக்கு. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. பட் 3.5mm ஆடியோ ஜாக் கிடையாது நண்பா. 8GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 20,000 சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ 20,000 இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, கேமராஸ்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்லேயே ஒரு சில மொபைல்ஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கர்வ் டிஸ்பிளேவாக இல்லாததை வேணால் ஒரு நெகட்டிவாக சொல்லலாம். பட் அதுவும் மிகப்பெரிய நெகட்டிவ் இல்லை. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் தாராளமாக இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாமே. பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.